Good evening, children. Sorry, பிள்ளைகள் கொஞ்சம் லேட் ஆயிட்டது. இப்பதான் வெளியிருந்து வந்தேன். Okay, right. 1, 2, 3, Good 4. evening. அங்க 4 பேர் தான் இருக்கிறீங்க போல. மிட்டாக்களை காணலவா? ரைட், ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு வாருங்களே. ரைட், ஓகே சில்ட்ரன். ஓகே. ஸோ டுடே இன்றைக்கு இப்போ நேற்று கிளாஸ் எடுக்க முடியல பிள்ளை. நேற்று மிஸ்ஸுக்கு 7 மணி தான் நினைச்சேன். பிறகு சரியா இல்லாம போயிட்டுது. இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனா பரவாயில்ல. நேற்றை விட பெட்டர். ரைட், ஓகே. இன்றைக்கு பிள்ளைகள் உங்களுக்கு நான் என்ன சொன்னா ஒரு வீடியோ கிளிப் ஒன்று காட்ட போறேன். டெய்லி நாங்க பயன்படுத்தக்கூடிய சில வொக்காபுலரிஸ், சரியா? என்னென்ன சுச்சுவேஷன்ல என்னென்ன மாதிரி நாங்க பயன்படுத்த வேணும்ன்றது ஒரு வீடியோ கிளிப் ஒன்று நான் காட்டுறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்க லெசனுக்கு போவோமா? ரைட், ஓகே. ஸோ இதுல ஒரு வீடியோ ஷார்ட் ஒன்று இருக்கு. ரைட், ஓகே. இந்த வீடியோ கிளிப்பா இருக்க பாருங்க பிள்ளைகள். நாங்க டெய்லி சில வேர்ட்ஸுகளை யூஸ் பண்ற சில வேர்ட்ஸுகள் பற்றி தான் இந்த வீடியோ கிளிப். இது தண்ணி, வாட்டரோட சம்பந்தப்பட்டது, சரியா? வாட்டர், ஓகேயா? ரைட், ஓகே. என்ன சொல்லப்படுது எனக்கு வேணுங்க. சவுண்ட் கேக்குதான்னு சொல்லுங்க. Would you prefer still water or sparkling water? சவுண்ட் கேக்குதா? Do you hear the voice? Yes. Still water, sparkling water. என்ன டிஃபரன்ஸ்? சாதாரண தண்ணியா? ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம டேப் வாட்டர் தான். ஸ்பார்க்லிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா கார்பனேட்டட் வாட்டர். இப்போ இங்க கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல எனக்கு பாதி தண்ணி தான் இருக்கு ரெஸ்டாரண்ட்ல. இப்போ எனக்கு மறுபடியும் வேணும். அப்ப நான் எப்படி கேக்குறது? Can I get a refill please? Can I get a refill please? இதே தண்ணியை நான் இன்னொருத்தருக்கு பரிமாறன்னு வைங்களேன். Would you like a refill please? Would you like a refill please? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது என்ன தெரியுமா? Say when அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ எனக்கு தண்ணி இங்க ஊத்தணும். தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுவாங்கன்னா say when அப்படின்னு சொல்லிட்டு ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு போதும் அப்படின்னா நானு when அப்படின்னு சொல்லிட்டா போதும். சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி say when அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு போதும் அப்படின்னா when அப்படின்னு சொல்லிட்டா போதும். இது நிறைய பேர் கொஞ்சம் புதுசா இருக்கும். நம்பிக்கை இல்லைன்னா இந்த கிளிப்பை கொஞ்சம் பாருங்க. Say when. When. செலவு வந்துட்டு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா இட்ஸ் மை ட்ரீட், இட்ஸ் ஆன் மீ, யூ கேன் கெட் இட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆன் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. இது கூட நிறைய பேருக்கு புதுசா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வைங்க. இப்ப கம்பெனி வந்துட்டு உங்களுக்காக லஞ்ச் ஸ்பான்சர் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப எப்படி சொல்லுவாங்க அவங்கன்னா your meal is on the house tonight அப்படின்னா ஃப்ரீ இல்ல, நீங்க லஞ்ச் வாங்கிக்கங்க, செலவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிர்வாகம் பாத்துக்கும். If you learn something new, follow my page, also check my website. Right, okay. இதுல கொஞ்சம் ஸ்பீடா இவர் பேசுவார் பிள்ளைகள். பட் vocabulary சூப்பர் vocabulary, புது நியூ vocabularies. I am also learning from his video clip, children. So I prefer that his video clip would be good to learn the good, new vocabulary styles, right? Okay. The first one, he say that 2 type of water, right? Here you can see
Would you prefer still water or sparkling water? Still water, sparkling water. Right. Still water and sparkling water. Sparkling water ன்னு சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஆக்சிஜன் கலந்த நீர். இப்போ வந்து பாட்டில் சில இப்ப நீங்க 5-ஸ்டார் ஹோட்டல் இல்லாட்டிக்கு ஸ்டார்ஸ் ஹோட்டல்ஸுக்கு போனீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஆக்சிஜன் கலந்த தண்ணி இருக்கு. அதுதான் ஸ்பார்க்லிங் வாட்டர். ஸ்டில் வாட்டர்னா சாதாரணமான தண்ணி. ஓகேயா? சாதாரணமான தண்ணியை நாங்க how we can say normal water ன்னு சொல்றதை விட the good way of we can say how still water. Say and repeat after me. How do you say that normal water? How we call? Still water. Say பிள்ளைகள் say. சொல்லுங்க. Repeat after me. How we say? Still How water. call the normal water? சாதாரணமான நீர் அப்படி சொல்லுவோம். Say everyone. Still water. Very good. அங்க ஹரிஷோட சவுண்ட் மிஸ் கேட்கவே இல்லை. ஹரிஷ் கிளாஸ்ல இருக்கிறீங்க தானே? மிஸ் கதைக்கிறது கேக்குதா? எவ்ரி வேர்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. எப்படி கால் பண்ணுவோம்? சாதாரணமான தண்ணி எப்படி சொல்லுவோம்? Still water. ரைட். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். Still water. ரைட். அதுவே ஆக்சிஜன் கலந்த நீரை நாங்க எப்படி சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கலந்த நீரை எப்படி சொல்லுவோம்? ஸ்பார்க்லிங் வாட்டர். Sparkling water. ரைட். அடுத்து ஒன்று சொன்னார் வென் என்ற ஒரு விஷயம். Water. என்ன டிஃபரன்ஸ்? சாதாரண தண்ணியா? ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம டேப் வாட்டர் தான். ஸ்பார்க்லிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா கார்பனேட்டட் வாட்டர். இப்ப இங்க கிளாஸ் இருக்கு. இந்த கிளாஸ்ல எனக்கு பாதி தண்ணி தான் இருக்கு ரெஸ்டாரண்ட்ல. இப்ப எனக்கு மறுபடியும் வேணும். அப்ப நான் எப்படி கேக்குறேன்? Sparkling water, carbonated side water, normal water. How do you say that? How do you say normal water? Still water. பிள்ளை சத்தமா சொல்லுங்க பிள்ளை. கொஞ்சம் வாய் திறவுங்க. வாய் திறந்து பேசலன்னா இந்த கிளாஸ்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேற கிளாஸ் பார்த்து போகலாம். மிஸ் வந்து ஸ்போக்கனையும் கொண்டு போக பாக்குறோம். நீங்க வாய் மூடிட்டே இருக்க பாக்குறீங்க. வாய் திறந்து சொல்லுங்க. சாதாரண நீர் எப்படி சொல்றது? Still water. ஹார்வர்ட் சைட் கலந்த நீர் எப்படி சொல்றது? Sparkling. Sparkling water. Sparkling water. Right. Okay. இப்ப பாருங்க இந்த சந்தர்ப்பம் இந்த சிச்சுவேஷனை பாருங்க. Can I get a refill please? இப்போ எனக்கு தண்ணி முடிஞ்சது. இப்போ யாராவது கெஸ்ட் வந்தாலோ அவங்க தண்ணி குடிக்கிறது நீங்க கப்பில் ஒரு தண்ணி குடிப்பீங்க தானே? கேன் ஐ கெட் சம் வாட்டர்ன்னு கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க. குடிச்சு டக்குன்னு அந்த களைப்பில ஃபுல்லா குடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்போ நீங்க தந்தா நீங்க குடிச்சு முடிச்சிட்டீங்க. அப்ப நீங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்கன்னு கேக்குறது எப்படி கேட்கலாம்? கேன் ஐ கெட் a refill please? கேன் ஐ கெட் a refill? refill வந்து திருப்பி இன்னும் எனக்கு ஊத்துங்க அப்படின்னு சொல்லுற refill please அப்படின்னு சொல்லி கேக்குறது என்னது? எனக்கு இன்னும் கொஞ்சம் திரும்ப தாங்க. அப்படி திருப்பி கேக்குறதுக்கு எப்படி சொல்லலாம்? What's the word? Can I get a refill? I get Can I get refill, please? refill ன்னு சொன்னா நிரப்புறது. திரும்பவும் நிரப்புறது. ஃபில் பண்றேன்னா நிரப்புறது. ரீஃபில்னா திரும்பவும் நிரப்புறது. சரியா? ரைட். Can I get a refill, please? இதே தண்ணியை நான் இன்னொருத்தருக்கு பரிமாறன்னு வை. இது நாங்க குடுக்கறதா இருந்தா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறது எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம் நினைக்கிறீங்க? Would you please water? அப்படி கேட்கலாம். Would you like a refill? Yes. Would you like a refill? Would you like refill? Would you like a refill please? கொஞ்சம் தரட்டா இன்னும் கொஞ்சம் தரட்டா அப்படின்னு கேக்குறதா would you like refill please? How do you ask, Harish? Would you like a refill? Refill. இப்ப நான் கொடுக்கறதா இருந்தா would you like இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் வேணுமான்னு கேட்கலாம். இல்ல எனக்கு வேணுமான்னு கேட்க அப்படி கேட்கலாம். நவிதன் எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு சொல்லி கேட்கறேன்டா அப்படி கேட்கலாம். I get a refill, please? Right. Can I get a refill please? இதுவே நாங்க கொடுக்கறோம்னு சொன்னா சிவானஹா Would you like a refill, please? refill please.
Fill, please. Would you like a refill, please? இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அது என்ன தெரியுமா? Say when. when say when அப்படின்னு சொன்னாப்ல இது வந்து என்ன சொல்ற இப்போ நீங்க வேற எங்க ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போனா வெளிநாட்டுல இதுதான் பாவிப்பாங்க. say when ன்னு சொல்லி போட்டு தண்ணி ஊத்தி கொண்டே இருப்பாங்க. so when அப்படின்னு சொன்னா ஸ்டாப் பண்ணுங்க, இது finish எனக்கு போதும், enough அப்படின்னு சொல்ல. சில நாங்க பாவிக்கிற லோக்கலி enough பண்ண பாவிப்போம், இல்லாட்டி ஸ்டாப் பண்ண பாவிப்போம். but the good way to say when இப்ப போதும்னு சொல்லுவோம். that's the way they say when right. இப்ப போதும், இது போதும் அந்த மாதிரி சொல்லுவோம். so that's the way when right. okay அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப எனக்கு தண்ணி இங்க ஊத்தணும், தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுவாங்கன்னா say when அப்படின்னு சொல்லிட்டு ஊத்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு போதும் அப்படின்னா நானு when அப்படின்னு சொல்லிட்டா போதும். சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி say when அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு போதும் அப்படின்னா when அப்படின்னு சொல்லிட்டா போதும். இது நிறைய பேர் கொஞ்சம் புதுசா இருக்கும், நம்பிக்கை இல்லைன்னா இந்த கிளிப்பை கொஞ்சம் பாருங்க. Say when. When. செலவு வந்துட்டு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா it's my treat, it's on me, you can get it. இது வந்து நாங்க ஏற்கனவே பார்த்தோம். இட்ஸ் ஆன் மீ வந்து சொன்னா நான் பே பண்றேன், நான் இதை ஏற்றுக்கொள்றேன், நீங்க எது வேணாலும் வாங்கிக் கொள்ளுங்க. இல்லாட்டிக்கு இன்றைக்கு லஞ்ச் நாங்க சாப்பிடுவோம், நான் இன்றைக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா இட்ஸ் ஆன் மீன்னு சொல்லலாம். யூ கேன் கெட்ன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா இன்னொரு வே சொல்லலாம், It next time அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். on the house அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன். on the house means நீங்க செய்து கொள்ளுங்க, நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன். on the house இது என்னுடைய வீட்டு பொறுப்பு அப்படின்னு சொன்னா நான் பார்த்துக்கொள்றேன். ரைட்டா? on the house என்னுடைய பொறுப்புல இருக்கு, நான் பாக்குறேன், நீங்க எதை வேணா வாங்கிக்கொள்ளுங்க. இப்ப நான் உங்களை ட்ரிப் பண்ண கூட்டிட்டு போறேன்னு வைங்க, கூட்டிட்டு போற நேரத்துல நான் சொன்ன பிள்ளை நீங்க என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணுங்க, மிஸ் பே பண்றேன். அப்ப so what is the vocabulary I can use the way on the house children you can purchase anything but you want. Right? எப்படி சொல்லலாம்? You can get anything or you can buy anything. It's on the house, so you can buy anything children. அப்படின்னு சொன்னா இது என்னோட பொறுப்பு பிள்ளைகள், நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கொள்ளுங்க. It's on the house. எப்படி சொல்றது? It's on me ன்னு சொல்லலாம், I can pay ன்னு சொல்லலாம். அதுக்கு இன்னொரு விதத்துல எப்படி சொல்லலாம்? on the house. right? இருக்கு. இது கூட நிறைய பேருக்கு புதுசா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு பிறந்த நாள் வைங்க, இப்ப கம்பெனி வந்துட்டு உங்களுக்காக லஞ்ச் ஸ்பான்சர் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப எப்படி சொல்லுவாங்க அவங்கன்னா your meal is on the house tonight அப்படின்னா the meals on the house tonight, the meals on the house tonight ன்னு சொல்லிச்சோன்னா வீட்டுக்காரங்க பொறுப்பெடுப்பாங்க. அப்படியா? சென்டென்ஸ்ல பார்த்தா the meals on the house tonight, இன்னைக்கு இரவு சாப்பாடு எங்களை வீடு பார்த்துக்கொள்ளும். அப்படி ஏண்டா மீனிங் வேற. இப்ப நீங்க சும்மா டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா என்ன தெரியும்? என் வீடு பார்த்துக்கொள்ளும் இன்னைக்கு இரவு சாப்பாடு அப்படின்னு சொன்னா வீடு சாப்பாடு கொடுக்குமா? நோ. அந்த மீனிங் என்னது? நாங்க பார்த்துக்கொள்றோம், இது எங்கட பொறுப்பு, நாங்க பார்த்துக்கொள்ளலாம். the tonight dinner, the tonight meals on the house means எங்களுடைய பொறுப்பு, நாங்க பார்த்துக்கொள்றோம். ஃப்ரீ இல்ல, நீங்க லஞ்ச் வாங்கிக்கங்க, செலவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிர்வாகம் பாத்துக்கும். If you learn something new, இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுசா இருந்துச்சு இல்லாட்டி பழசா புதுசா பிள்ளைகள் இந்த vocabulary உங்களுக்கு பழசா புதுசா நான் கதைக்கிறது கேக்குதா? மிஸ் கதைக்கிறது கேக்குதா? எனக்கு நவிதன் மட்டும்தான் பதில் சொல்லி கொண்டிருக்கேன், மற்றவங்கள்லாம் வாய் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. கார்த்திகேயன் நித்திர கொள்ளுது. கார்த்திகேயன் பிள்ளைகள் என்ன நித்திர சோம்பலியா நிக்கிறீங்க போல? கிளாஸ் நிப்பாட்டி விடவா? கிளாஸ் நிப்பாட்டுறதா? கேட்டது பதில். எல்லாரும் அன்மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பாபு. எல்லாரும் அன்மியூட் பண்ணுங்க.
உங்களுக்கு மிஸ் கதைக்கிறது கேக்குதா இல்லையா? கேக்குது. அப்பயே பதில் சொல்ல லேட் பண்றீங்க. வாய் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்க பதில் சொன்னாதான் மிஸ்ஸுக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியும். யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. பதில் சொல்லுங்கன்னு சொல்றேன், யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க. ரைட். இந்த vocabularies உங்களுக்கு நியூவா இல்லாட்டி ஓல்டா? ரைட், நியூ ஒன். ஓகே, நாங்க நோட் பண்ணிக்கொள்வோம். ரைட். என்னென்ன டைப்ஸ் உள்ள வாட்டர்ஸ் இருக்கு? வாட்டர்ஸ் போட்டு டைப்ஸ் வாட்டர் சொல்லி போடுங்க. அதுல முதலாவது என்னது? ஸ்டில் வாட்டர், அதாவது நார்மல் வாட்டர். ஸ்டில் வாட்டர் சொன்னா நார்மல் வாட்டர். வாட்டர் என்ன டிஃபரன்ஸ்? சாதாரண தண்ணியா? ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம டேப் வாட்டர் தான். ஸ்பார்க்லிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா கார்பனேட்டட் வாட்டர். ஸ்டில் வாட்டர் அது சாதாரண தண்ணி. தமிழ்ல போடுங்க சாதாரண தண்ணி. ஸ்டில் வாட்டர், ஸ்பார்க்லிங் வாட்டர் என்ன டிஃபரன்ஸ்? சாதாரண தண்ணியா? ஸ்டில் வாட்டர் அப்படின்னு சொன்னா நம்ம டேப் வாட்டர் தான். ஸ்பார்க்லிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா ஸ்பார்க்லிங் வாட்டர் சொன்னா carbonated water. சொன்னா கார்பனேட்டட் வாட்டர். இப்ப ஸ்பார்க்லிங் வாட்டர் அப்படின்னு சொன்னா carbonated water. கார்பனேட்டட் வாட்டரையும் தான் நார்மல் வாட்டர் ஸ்டில் வாட்டரையும் எப்படி பிள்ளைகள் கண்டுபிடிக்கிறது தெரியுமா? கார்பனேட்டட் வாட்டர் அண்ட் ஸ்டில் வாட்டரை how we find out, எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? கார்பனேட்டட் வாட்டர் பிள்ளைகள் பபிள்ஸா இருக்கு. சரியா? பபிள்ஸா இருக்கு. அது கார்பனேட்டட். இட் சீம்ஸ் லைக் என்னது ஸ்ப்ரைட் மாதிரி இருக்கு. ஸ்ப்ரைட் நீங்க ஊத்தினோன்னு இருக்கும் பபிள்ஸ். அதான் கார்பனேட்டட் வாட்டர். ஸ்டில் வாட்டர் நார்மலானது. அதுல அந்த பபிள்ஸ் இருக்கிறது குறைவா இருக்கும். ரைட். ஓகே, ரெண்டு வாட்டர்ஸும் எழுதிட்டீங்க. ரீஃபில் போடுங்க. ரீஃபில். கேன் ஐ கெட் ரீஃபில் ப்ளீஸ் சொன்னா தமிழ்ல எப்படி சொல்லலாம்? எனக்கு இன்னும் கொஞ்சம் தாருங்கள், தண்ணி தாருங்கள். ஃபில் பண்றது எப்பவுமே லிக்விடா தான் இருக்கும் பிள்ளைங்க. லிக்விட்னா தண்ணி தன்மையானது, திரவ நிலைமை தான் ரீஃபில் பண்ண முடியும். So can I get a refill please means தண்ணியை கேட்கலாம், இல்லாட்டி ட்ரிங்க கேட்கலாம், ஏதாச்சும் ஒரு ஃபிளேவர் ட்ரிங்க் கேட்கலாம். Can I get a refill please? சொன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தாருங்க. இதுவே நாங்க கொடுக்க விரும்புறோம்னு சொன்னா would you like a refill please? உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தரவா, இன்னும் கொஞ்சம் தர்றதா இல்லாட்டி தரவா? ஓகே, would you like a refill please சொன்னா இன்னும் கொஞ்சம் தரவா? ரைட். செலவை நான் பார்த்து இது அடுத்த செய்வேன். போதும் தமிழ்ல போடுங்க. போதும். போதும் என்றதை நாங்க வேற எப்படி சொல்லலாம்? செய்வேன். So when போதும்ன்றது ஈக்குவல் பண்ணி when என்று போடுங்க பிள்ளை. when போதும். வேற எப்படி சொல்லலாம்? ஸ்டாப் என்று சொல்லி சொல்லுவோம். ஆனா the good way when எங்க ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னு சொன்னா அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ப்ளீஸ் சே when சொல்லிட்டு ஊத்தி கொண்டு இருப்பாங்க. நாங்க என்ன சொல்லணும்? Then. when.
Right. இப்ப போதும். When சாப்பாடா இருக்கலாம், லிக்விடா இருக்கலாம். எது வந்தாலும் வெண்ணன்னு சொல்றது போதுமன்றதுக்கு சொல்றோம். அடுத்தது ரைட். இட்ஸ் மை ட்ரீட்னு சொன்னா இன்னைக்கு நான் இந்த செலவை பொறுப்பெடுக்கிறேன். நான் பே பண்றேன். இல்லாட்டிக்கு செலவை நான் பொறுப்பெடுக்கிறேன். தமிழ்ல போடுங்க. செலவை நான் பொறுப்பெடுக்கிறேன். அதாவது நான் செலவு பண்ணுகிறேன். அல்லாட்டி நான் செலவு செய்கிறேன். நான் செலவு செய்கிறேன் என்றது என்னென்ன மாதிரி சொல்லலாம்? இட்ஸ் மை ட்ரீட். இட்ஸ் மை ட்ரீட். ஓகேயா? இட்ஸ் மை ட்ரீட். அடுத்து இன்னொரு வே, இட்ஸ் ஆன் மீ. ரெண்டாவது சொல்லலாம் இட்ஸ் ஆன் மீ. நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் ஆன் மீ. அடுத்து இட்ஸ் நெக்ஸ்ட் மீ. யூ கேன் கெட். யூ கேன் கெட் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நீங்க எடுத்துக்கொள்ளலாம். நான் பே பண்றேன். யூ கேன் கெட். இட் நெக்ஸ்ட் மீ. இட் நெக்ஸ்ட் மீ. இட் நெக்ஸ்ட் மீ. It next time. It next time. It next time. And the good way. எப்படி சொல்லலாம்? On the house. On the house. Example போடுங்க. On the house. அதுக்குரிய example. Your meal is on the house tonight. இது வந்து ஃப்ரீயா கொடுக்கறது இல்ல பிள்ளைகள். பேமெண்ட் செய்வேன், அது நான் செய்யறேன். பேமெண்ட் செய்யப்படும், அது நான் செய்யறேன். பார்ட்டி ஒன்று நடக்குதுண்டா நான் பொறுப்படுக்கிறேன், நீங்க என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஃப்ரீ என்ற மீனிங் இல்ல பிள்ளைகள். சரியா? Your meal is on the house tonight. ரைட்டா? ஓகே ஓகே. இது ஒரு வீடியோ கிளிப் வந்து உங்களுக்கு காட்டணும் பண்ணிருந்தேன். அடுத்து இன்னொரு வீடியோ கிளிப் இருக்கு பிள்ளைகள். சில இங்கிலீஷ் வேர்ட்ஸுகள் நாங்க வந்து தவறா பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இப்ப உங்களுடைய பேர் என்னன்னு கேட்கறதுக்கு நாங்க அப்படி கேட்கலாம் இல்லையா? what's your name? What's your name? சில பேர் கேப்பினா வாட்ஸ் யூ குட் நேம் என்று கேப்பினா. அப்படி யாரும் கேட்டிருக்கணுமா அவங்கள? இந்தியாக்காரதான் கூட அது பயன்படுத்தினா. ஸ்ரீலங்கன் பெருசா பயன்படுத்துமானா வாட்ஸ் யூ குட் நேம். அப்படி குட் நேம் பேட் நேம் வந்து இல்ல பிள்ளைகள். வெளிநாட்டுக்காரன நீங்க கேட்டீங்கன்னா வாட்ஸ் யூ குட் நேம் ப்ளீஸ் சொன்னா அவன் சொல்லுவான், சாரி ஐ ஹாவ் அ நேம் பட் ஐ டோன்ட் நோ தட் இஸ் குட் ஆர் பேட். அவன் என்ன சொல்லுவான்? I have a name, but I don't know that is good or bad. அப்படின்னு என்ன மீனிங்? எனக்கு ஒரு பேர் இருக்குடாப்பா, ஆனா அது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி சொல்லுவாங்க. குட் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ யுவர் குட் நேம் என்று கேட்டா இந்த மாதிரி தான் பதில் சொல்லுவாங்க. அதனால யாருமே அந்த குட் நேம் பாவிக்காதீங்க பிள்ளைகள். டிரெக்ட்லி யூ கேன் ஆஸ்க் வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ் ஓ யுவர் நேம் ப்ளீஸ். ரைட்டா? ஓகே. அடுத்த வீடியோ நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் வெதர். ரைட்டா? சீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ரைட். மிஸ் கொஞ்சம் வலிக்குது பிள்ளைகள் பாப்போமா? ரைட். அல்மனிச். ரைட். ஒரு வீடியோ பாருங்க. உலகம்
How is the weather? Is it sunny? How is the weather? It is windy. How is the weather? It is raining. How is the weather? It is snowing. How is the weather? It is thundering. How is the weather? It is freezing. How is the weather? Right. வெதர்னு சொன்னா என்ன பண்ணல அதை சொல்லு. வானிலை காலநிலை. 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 அப்ப அந்த சாணி சாரி சம்மர் இந்த மிஸ் வானிலையும் வருமா? விலங்குல வானிலை வருமா? விலங்குலையம்மா வானிலையும் வருமா மிஸ் வெதருக்கு? வெதருக்கு வெதருக்கு வானிலையும் வருமா பனிக்கருத்து? வானிலை அதைத்தான் நான் இப்ப கேக்குறேன். வெதர்ன்னு சொல்லி சொன்னா என்னது? இதுல என்னதை காட்டுது? இதுல என்ன காட்டியிருக்கிறாங்க? இது வந்து அன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கு? வானநிலை. காலத்தின் நிலைமை எப்படி இருக்கு? காலத்தின் நிலை. காலநிலை மாறிக்கொண்டே இருக்கும் பிள்ளைகள். ஆனா சீசன், அதாவது ஒரு காலத்துல வந்து ஃப்ரீசிங்கா இருக்கும், ஒரு காலத்துல வந்து என்னது உதிர்காலம், இலை தளிர்காலம், வெயில் காலம், மற்றது என்ன காலம்? மழை காலம். ரைட். இது நாலும் தான் பருவ காலநிலை. இது வானின்ற காலநிலை. வானிலைன்னு சொல்லுவோம் தமிழ்ல, வானிலை. அதான் பிள்ளைகள் இந்த வெதர். சரியா? சோ வெதர் எப்படி இருக்கும்? நிறைய இருக்கு. வெதர் நிறைய இருக்கு. சோ அதைத்தான் நீ பார்க்க போறோம். சரியா? சோ வாட் இஸ் த வெதர்? Is it sunny? இஸ் சனி. அதாவது வெயிலோட சேர்ந்த மாதிரி இருந்தா சனி என்று சொல்லுவோம். How is the weather? It is windy. How is the weather? It is காத்தா இருந்தா விண்டி. raining. ரெய்னி. How is the weather? It is snowing. ஸ்னோயிங். அண்டா ஸ்னோ கொட்டிட்டு இருக்குது. How is the weather? It is thundering. தண்டரிங்கன்னா இடி முழக்கமா இருக்கு. பருவ காலநிலை எப்படி இருக்கு? சரி, காலநிலை எப்படி இருக்கு? காலநிலை மாறிக்கொண்டிருக்கும். ஆனா பருவ காலநிலை ஒரு பீரியடுக்கு இருக்கும். பருவம்னு சொன்னா ஒரு 4 மாசத்துக்கு மழையாவே இருக்கும். அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு நல்ல வெயில் அடிக்கும். அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு இலைகள் எல்லாம் உதிரும். அடுத்த ஒரு 4 மாசத்துக்கு இலைகள் எல்லாம் பூத்து குலுங்கும். ரைட்டா? அது பருவ காலம். இது காலநிலை. How is the weather? It is freezing. ஃப்ரீசிங்னு சொன்னா உறைஞ்சு போகுது. பனி உறைஞ்சு போற காலமா இருக்கு. ரைட்டா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வெதர் ஹெடிங் போடுங்க. வெதர். பிள்ளைகள் இப்போ ஒரு 9 மணிக்கு ஒரு பிரேக் ஒன்று தரேன். சாப்பிட்டுட்டு 9:15க்கு ஸ்டார்ட் பண்ணுவோமா? மிஸ்ஸுக்கு கொஞ்சம் பிரேக் கொண்டு வேணும் பிள்ளைகள். மிஸ்ஸு கூட கதைக்க முடியுது இல்ல. ஒரு 15 மினிட்ஸ் தரேன். மிஸ்ஸும் சாப்பிட்டு ஓடிவாரு. நீங்களும் சாப்பிட்டு ரெடியாகி 15 மினிட்ஸ்ல வாங்க. How is the weather? Is it sunny? Sunny. It is sunny under How is the weather? It is sunny under the sorry. It is sunny. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்லலாம்? Windy. It is windy. Yes, windy. It is windy. How is the weather there, Harish? How is the weather there? It is windy, miss. Windy. Yes, miss. Right, okay. அடுத்தது ரெய்னி, மழை.
snowing. கம்ஷன் எழுதுறீங்களா? Om teacher. It is snowing. Teacher snowing என்ன teacher தமிழ்ல சொல்லுவாங்க? Snowing ன்னு சொன்னா பனி கொட்டுற காலம். பனி மழை பொழியுதுண்டுவாங்க, பனி மழை பொழியுதுண்டுவாங்க, அதுதான் ஸ்னோயிங். Okay teacher. Thundering. Thundering. It is thundering. ஆனா இடி முழக்கமா இருக்கு. Next one. It is freezing. Freezing ன்னு சொன்னா உறைஞ்சு போகிற காலம், பனி உறைஞ்ச நிலைமையில இருக்கிறது. Right? Right. Okay. Okay, children. ஒரு பிரேக் கொண்டு தரேன். ஒரு பிரேக் கொண்டு தரேன். போயிட்டு ஒரு 15 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். 9:15க்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவேனா? ஓகேயா? Okay. Right. Okay, children. See you soon.